அதிமுகவினுடைய செங்கோட்டையனுடைய பேச்சு இப்போ சர்ச்சை ஏற்படுத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை மீண்டும் பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சை அந்த கட்சியே புரட்டி போடும் அளவுக்கு மாறிவிடுற மாதிரி இப்போ நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் செங்கோட்டையனுடைய வேகம் அதிகரித்து வரதாக தான் தெரியுது. அதிமுகவில் இது போன்ற மற்ற தலைவர்கள் போர்க்கொடி தூக்கி இருந்தால் இது பாஜகவினுடைய சதி வேலை, இதன் பின்னணியில் பாஜக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி ஒதுக்கி விட்டுருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி. ஆனால் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலும் சீனியராக இருந்தவர் செங்கோட்டையன். சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல வழிகாட்டியாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள வர்றதுக்கும் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் அறிமுகப்படுத்தியதே செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. கோவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்கல. ஆனால் அந்த புகைப்படங்கள் பிரச்சனை கிடையாது, இப்போ ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த பிரச்சனை தான் இது அப்படின்னும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸ்டார்டிங் நம்ம என்ன நினைச்சோம், அந்த உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேனரில் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லை அப்படிங்கிறத வருத்தத்தோடு பதிவு பண்ணி அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஒரு காரணம். ஆனாலும் அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. செங்கோட்டையன் அதிமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் நடத்திய ஆலோசனையில். அதை தொடர்ந்து ஈரோட்டை அடுத்த நல்லான் கவுண்டன் பாளையத்தில் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவில் செங்கோட்டையன் பேசியது எல்லாரையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. இப்போ இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவில் செங்கோட்டையன் பேசிய அந்த பேச்சு. தன்னுடைய 40 ஆண்டுக்கு மேலான காலத்தில் யாரையும் புண்படுத்தும் விதத்திலையோ அல்லது கோபப்படுத்தும் விதத்திலையோ நான் பேசினதே கிடையாது. நான் பாட்டு ரொம்ப அமைதியாக இருப்பேன். கட்சி பணிகளையும் மக்கள் பணிகளையும் தான் பார்ப்பேன். யாரையுமே புண்படுத்தணும் இல்லாட்டி கோபப்படுத்தணும் இல்லாட்டி அவங்கள பற்றி சர்ச்சையாக பேசணும் அப்படின்னு இது வரைக்கும் யாரை பற்றியும் நான் பேசினது கிடையாது. என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறதா இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா தம்மை பாராட்டும் அளவுக்கு பணியாற்றியதையும் சுட்டிக்காட்டினார் செங்கோட்டையன். மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே செங்கோட்டையன் கிட்ட ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப கிளியராக முடிச்சிருவார், ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அதிமுகவை தொடங்கி வைத்த எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி என்னை பாராட்டி இருக்காங்க அப்படிங்கிறத செங்கோட்டையன் பதிவு பண்ணார். ஜெயலலிதா தன்னை பாராட்டி பேசிய காணொலியும் ஒளிபரப்பி அதிர வைத்தார். மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை அந்த ஆடியோவை காண்பித்து ஜெயலலிதாவே என்னை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு மேடையிலேயே அந்த வீடியோ ஆடியோவை போட்டு காட்டி அதிர வைத்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத அவர் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதா தன்னுடைய எண்ணம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிய அடுத்த நாளே அதிமுகவினுடைய கொடி சின்னம் குறித்த உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணை விசாரிக்க தடை இல்லை அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வெளியாகுது. இது எடப்பாடிக்கு இன்னும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கம் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது, அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்றது, மறுபக்கம் நீதிமன்றத்துடைய ஆணை தேர்தல் ஆணை விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னது தொடர்ந்து அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டத்திட்ட விதி 43 படி கழக சட்டத்திட்ட விதிகளை இயற்றவும் திருத்தவும் நீக்கவும் பொதுக்குழு அதிகாரம் படைத்ததாகும். அந்த அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது. சசிகலா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விதியும் கூட பொதுக்குழுவில் மாற்ற முடியும். இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் மீண்டும் அவரது தேர்வு முறைப்படி செல்லுமா, பொதுக்குழு சட்ட விதிகளை முறைப்படி தான் திருத்தியதா, இது தொடர்பான கட்சி விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியும். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் மேலும் சிறிது நாட்களுக்கு வழக்கு நீடிக்கலாம். கட்சிகளை பொறுத்தவரை பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் என்பதுதான் ஜனநாயக நடைமுறை. அதை தான் தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்காங்க.
இந்நிலையில தேர்தல் ஆணையம் விசாரணை அப்படிங்கிற பெயர்ல எப்படி நடந்து கொள்ள போகிறது அப்படிங்கிறது கேள்வி எழுது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு ஆண்டு, அதாவது சில மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆண்டு, அந்த ஒரு ஆண்டுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய நிலையில அரசியலில் இது ஒரு குறுகிய காலம்தான். இப்போதே தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டால்தான் அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தை சிறப்பாக சந்திக்க முடியும். திமுக, தாவேகா இந்த மாதிரியான கட்சிகள் இதனால தான் சீரியஸாக களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்நிலையில் அதிமுகவில் சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தால் அக்கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள்கிட்ட ஒருவித சோர்வு தான் ஏற்படும். இறங்கணுமா, கட்சி பணியை பார்த்தோமா, வெற்றி பெற்றோமா, ஆட்சிக்கு வந்தோமா அப்படிங்கிறது பண்ணாதான் தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க. எப்போ பாரு ஏதோ ஒரு வழக்கு, கேஸு, அதே போன்று உங்கள் அணி எங்கள் அணின்னு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தால் தொண்டர்களும் சோர்வடைய தான் செய்வாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத நிலையில் யார் கட்டுப்பாட்டில் கட்சி செல்ல போகிறது அப்படிங்கிறதா இப்போதைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க போகிறது. இந்நிலையில் செங்கோட்டையின் தூக்கி இருக்கக்கூடிய போர்க்கொடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி எது தரும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. ஒரு பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கும். செங்கோட்டையன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை நல்லா அறிவார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தென் மாவட்டத்திலும் சில முக்கிய தலைவர்கள் விரும்புகிறாங்க. அவங்களும் செங்கோட்டையன் பின்னால் அணி திரளக்கூடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரை இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். சிவகங்கை மாவட்டத்தில் பல பகுதிகளில் கே.ஏ. செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா புகழை மறைத்து தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்த முயன்று வரும் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணத்தை சுட்டிக்காட்டி தன்னுடைய உரிமை குரல் வெளிப்படுத்திய கொங்கு நாட்டு சிங்கம், நீதிமான், கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய செல்லப்பிள்ளை செங்கோட்டையன் தொண்டர்களுடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தியதற்காக தொண்டர்கள் சார்பாக வரவேற்கிறோம். இவன் எம்ஜிஆர் அம்மா உண்மை விசுவாசிகள், சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு அந்த போஸ்டரில் வாசகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. எல்லாமே செங்கோட்டையனை ஆதரிச்சும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான உடன் சசிகலா சிறை சென்று விட்டதால் அவரை எளிதாக டீல் செய்து விட்டார். அதேபோல் ஓபிஎஸ் பெரிதாக கீழ்மட்ட தொடர்பு இல்லாதவர் அப்படிங்கிறதாலும் டிடிவி தினகரன் ஆதிக்கம் செலுத்துவார் அப்படிங்கிறதாலையும் அவங்களுக்கு பாஜக முத்திரை இருந்தாலும் எளிதாக ஓரம் கட்ட முடியல. ஆனால் செங்கோட்டையனை அவ்வளவு ஈஸியாக எடப்பாடியால் டீல் செய்ய முடியுமா அப்படிங்கிறதா கேள்விக்குறி. எடப்பாடியே கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது செங்கோட்டையன் தான். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தூக்கி பிடித்திருக்கக்கூடிய இந்த போர்க்கொடி எடப்பாடி பழனிசாமி சமாதான கொடியாக மாற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்.